இதோ மன்னன் சாலமோனின் சாம்ராஜ்யம். ஞானமும் பொறுமையும் கொண்ட சாலமன் தனது கம்பீரமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரே குழந்தையின் தாய் என்று கூறிக்கொள்ளும் 2 பெண்கள் அவர் முன் நிறுத்தப்படுகிறார்கள். சாலமோனின் ஞானம் ஒரு தாயின் அழுகையால் சோதிக்கப்பட்டது. மீரா மற்றும் லீலா என்று 2 பெண்கள் ஒரே வீட்டில் வசித்து வந்தார்கள். நிறைமாத கர்ப்பிணியான இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பால் கவனித்துக் கொள்கிறார்கள். புதிதாக பிறந்த குழந்தைகளை தொட்டில்களில் படுக்க வைத்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஒரு நாள் இரவு மீரா அதிர்ச்சியில் விழித்து அழுகிறாள். அவளுடைய குழந்தை அசையாமல் கிடக்கிறது. இருவரும் கடுமையான வாக்குவாதம் செய்கிறார்கள். உயிருடன் உள்ள குழந்தை தன்னுடையது என்று கூறிக்கொள்கிறார்கள். கூச்சல் அதிகரிக்க அக்கம் பக்கத்தினர் வந்து அவர்களை சமாதானம் செய்ய முயற்சிக்கின்றனர். இருவரும் சாலமோனுக்கு முன்பாக நின்று தன்னுடைய குழந்தை என்று ஒருத்தி கெஞ்சுகிறாள், மற்றொருத்தி வாதிடுகிறாள். நீதிமன்றம் நிசப்தத்தில் இருக்கிறது. சாலமன் தனது கையை கன்னத்தில் வைத்து ஆழமாக யோசிக்கிறார். அவர் தன் கையை உயர்த்தி குழந்தையை கொண்டு வாருங்கள் என்றார். குழந்தையை 2ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பாதியை கொடுங்கள் என்று சாலமன் உறுதியாக கூறுகிறார். ஒரு கம்பீரமான காவலன் கையில் வாளுடன் குழந்தையை நோக்கி வந்தான். அவன் குழந்தையின் முன்னின்று தன் வாளை ஓங்கினான். மீரா அதை கண்டு அலறி அவன் காலில் விழுந்து கதறுகிறாள். ஆனால் லீலா அசையாமல் கைகளை கட்டிக்கொண்டு நிற்கிறாள். சாலமோனின் கண்கள் பனிக்கின்றது. தன் கையை உயர்த்தி காவலரை தடுக்கின்றார். அவர் மீராவை நோக்கி கையை நீட்டி அவளிடம் குழந்தையை கொடுங்கள் என்றார். நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டால் உனக்கு மன்னிப்பு, இல்லையேல் சிறையில் அடைக்கப்படுவாய் என்று தீர்க்கமான பார்வையுடன் லீலாவிடம் ஆணையிடுகிறார். சாலமோனின் பார்வையில் பயந்து போய் இறந்த தன் குழந்தையை வைத்துவிட்டு மீராவின் குழந்தையை தூக்கி சென்றதை லீலா ஒப்புக்கொள்கிறாள். அரசரின் ஞானத்தை கண்டு அரசவை பிரமிப்பிலும் பாராட்டிலும் ஆரவாரம் கொள்கிறது. மீரா கண்ணீருடன் குழந்தையை இறுக்கி அணைத்துக் கொள்கிறாள். ஞானம் உண்மையை வெளிப்படுத்தும் போது நீதியை நிலைநாட்ட வாளுக்கு அங்கு வேலை இல்லை.